அம்பிகை இப்பொழுது தேரடி பார்ப்பதற்காக அம்பிகை இப்பொழுது ஆலயத்தினுடைய மேற்கு வீதியை நோக்கி வருகின்ற அந்த காட்சி. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் தொடர்ச்சியாக நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் தில்லையம்பதி அருள்மிகு சிவகாமி அம்மன் தேவஸ்தானுடைய வருடாந்த உற்சவ காணொலிகள் எங்களுடைய மதுவிலக் யூடியூப் தளத்தில் பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் தேர்திருவிழா காணொலிகள் போட்டிருப்போம். அதில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தேர்திருவிழாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விடயம், இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா தேரடி பார்க்க வாரன்னு சொல்லுவார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் தில்லையம்பதி சிவகாமி அம்மன் ஆலயத்தில் இரவு நேரத்தில் உள்வீதி எம்பெருமாள் உள்வீதி பலம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தேரடி பார்க்க வர அந்த நிகழ்வு இன்றைய நாளில் இடம்பெற்றது. அந்த காலையில் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாராவது எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். எல்லாம் வெல்ல சிவகாமி அம்பையின் திருப்பாதார விண்ணங்களை பிரிந்து கொண்டு நமது ஆலயத்தில் இந்த பேராவடவர்களுக்குரிய மகோற்சவமானது இன்றைய தினம் 11வது நாள் இரவும் காலை உற்சவமாக இடம்பெற்று இப்பொழுது மாலை உற்சவங்கள் நடைபெறுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றன. மாலை உற்சவமாக எம்பெருமாட்டிக்கு விசேட தம்ப பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று அதன் பெற்று எம்பெருமாட்டி உள்வீதி வழிவிட திருவருட்காட்சி இடம்பெற்று தொடர்ந்து தேரடி தரிசன உற்சவம் என்பன இடம்பெற உள்ளன. அதே போன்று நாளைய தினம் தீர்த்த உற்சவம் காலை 6 மணியில் ஆரம்பமாகி தொடர்ந்து சூர்ணோற்சவம் தம்ப பூஜை யாக வழிபாடுகள் நிறைவேற்று வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று எம்பெருமாட்டி வீதி உலாவலம் வெளி வீதியிலே ஈசான மூலையிலே எம்பெருமாட்டிக்கு தீர்த்தவாரி உற்சவம் இடம்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து எம்பெருமாட்டி வெளி வீதி திருவருள் உள் வீதியிலே யாக உம்மங்கள் உத்தாபனம் என்பன இடம்பெற உள்ளன. தொடர்ந்து எம்பெருமாட்டியினுடைய கொடியிறக்க வைபவமானது நாளை மாலை உற்சவமாக இடம்பெற்று மகோற்சவம் நாளைய தினம் கொடியிறக்கத்துடன் இதை நிறைவேற உள்ளது. அடியவர்கள் யாவலும் உரிய காலத்தில் வருகிறது பெருமாட்டியினுடைய வழிபாடுகளில் கலந்து கொண்டு இஷ்டவல சித்திகளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வீர்கள். ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா.
தேரோட்டம் வந்து இப்பொழுது வெளி வீதி விளம்பரத்துக்காக அங்கே வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அம்பிகை இப்பொழுது தேரடி பார்ப்பதற்காக இங்கே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்றைய நாளில் அம்பிகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முழுவதும் வந்து பச்சை நிறத்தில் வந்து பாருங்கள், பச்சை நிற ஆடைகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வேப்பமில்லை. அம்பிகையை வந்து பச்சை சாத்தி நல்லா குளிர்வித்து முழுவதும் பாருங்கள், அம்பிகைக்கு பின்னால் இருக்கிற திருவாசி கூட பச்சை நிறத்தில் இருக்கிறதை வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அம்பிகை இங்கே அன்னப்பட்சி வாகனத்தில் ஏறி வெளி வீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். இங்கே சிவகாமி தாய் இப்பொழுது வீதி வலம் வருவதற்காக அங்கே புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கிறீர்கள். ஆலயத்துடைய முன்றல் இருந்து சுப்பிரமணிய சமூக கணபத்மாஷணகம் சத்யோதர சரஸ்வதி சமேத பிரம்மதேவ சமூக கணபஞ்சாயுத பூலக்ஷ்மி மகாலட்சுமி சமேத ஸ்ரீமன் மகாவிஷ்ணு சமூக பூர்ணஸ்கலாதேவி சமேத கரிகரபுத்திர சமூக அக்னிஜமானதி வருணவாருகுபேர ஈசானாதி அட்டதிக் பாலக சமூக ராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டாதேவி சப்த மாத்ரகா சமூக அஷ்டகோடி டாகினி பிரியா பிரதனோத்னாதி ஆதி வைரவேஸ்வர சமூக அகண்ட நிர்மால்ய பக்ஷணதாரிகா சிவகாமி தாய் இப்பொழுது ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியிலிருந்து இப்போ புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. அன்னப்பட்சி வாகனத்தில் எங்கே புறப்பட்டு செல்கின்ற அந்த காட்சியை தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். ரோஹரா இன்றைய நாள் இரவு வேளையிலையும் பாருங்க, தேநீர் இங்கே வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரசாதமாக அவல் வந்து படைச்சிருக்காங்க. அம்பிகை ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியிலிருந்து இப்பொழுது தெற்கு வீதி நோக்கி செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். தேரடி விளம்பரம் அம்பிகைக்கு வீதி தோறும் இங்கே மக்கள் வந்து பாருங்கள் நிறைகுடங்கள் வைத்து வரவேற்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அம்பிகை இப்பொழுது ஆலயத்தினுடைய மேற்கு வீதியை நோக்கி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தேரடி பார்க்குறதுக்காக இப்போ அம்பிகை வந்து புறப்பட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்த்த திருவிழாவுக்கான இங்கே சமையலுக்கான வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இங்கே வேறுங்க பூசணிக்காய், இங்கே எதனா மரவழிக்கலைங்க, அங்கே உள்ளுக்கே வந்து அரம்பரமாக வேலை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டீ ஆத்துறேன். ஆஹா, இங்கே டீ ஆத்துறேன், இங்கே ஆத்துறத. ரைட். இதுக்கு வச்சா நாங்கள் முன்னுக்கு சன சமூக நிலையத்தினுடைய தேநீர் விருந்து உபசாரம் வந்து இதுக்காக வந்து ஆத்துறதான் நடக்குது வேலை. சுவாமி சுற்றி முடிய எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒவ்வொரு நாளும் வேலை என்ன. இங்கே ஐயா உள்ளி உரிக்கிறார், அங்கால இங்கே கறிமிளகா எல்லாம் பட்டி வச்சுருக்கு. இங்கே பாருங்க, வேலையாக நடந்தோன்னா இருக்குது ஃபுல்லாக. ஓகே, நாங்கள் போய் பார்ப்போம். மேற்கு வீதியுடைய ஆரம்பத்தில் இருக்கிற அந்த மண்டபப்படியில் பூஜைகள் வந்து நடந்து இப்பொழுது அம்பிகை
இங்கே மேற்கு வீதியில் நடுவில் இதில் இன்னும் ஒரு மண்டபப்படி இருக்குது. எல்லாருமே வந்து பலத்த வரவேற்பு அம்பிகைக்கு வந்து பாருங்க. மேற்கே வீதியில் அமர்ந்திருக்கிற மண்டபப்படியில் அங்கே பூஜைகள் நடந்து இப்பொழுது தொடர்ச்சியாக அம்பிகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வீதியை நோக்கி அங்கே தேரடி வந்து பார்க்குறதுக்காக செல்கிற காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்கோ, இன்றைய நாளில் இந்த இரவு வேளையிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தேரடி பார்க்குறோன்னு சொல்லிச்சுன்னா நிறைய பக்தர்கள் வரமாட்டாங்க. ஆனால் அஞ்சு வாரம் எவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்துருக்காங்க. பயறு வழங்கப்பட்டு கொடுக்கிறது. இங்கே அம்பிகை ஆலயத்தினுடைய வடக்கு வீதியில் அமைந்திருக்கிற இறுதியாக மண்டபப்படி முத்தொலி ஃபோட்டோ அண்ட் வீடியோ கூடிய மண்டபப்படியில் இப்போ பூஜைகள் வந்து நடந்துட்டுருக்குது. அம்பிகை இப்பொழுது தேரடி பார்க்க வந்திருக்கின்ற வேளையில் இதில் பூஜைகள் வந்து நடக்க போகுது.
எல்லாருக்கும் டீ கொடுத்துருக்கணும்.